வானொலி என்பது ஒரு அற்புதமான விஞ்ஞான கண்டுபிடிப்பு. நாம் இல்லத்தில் இருந்தபடியே நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுவதோடு மட்டுமல்லாமல் நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் நம்மோடு பயணித்து நமக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, பக்தி பாடல்கள் முதல் விவசாயம் வரை என்று அனைத்திலும் தன் முத்திரையை பதித்து மக்களுக்கு சேவை புரிகின்றது. யுனெஸ்கோ நிறுவனத்தின் பெரும் முயற்சியால் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரத்தோடு ஆண்டுதோறும் பிப்ரவரி 13ஆம் தேதியை உலக வானொலி தினமாக கொண்டாட முடிவெடுத்து 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் உலக வானொலி தினம் கொண்டாடப்பட்டது. பின்பு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 13ஆம் தேதி உலக வானொலி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக வானொலி தினத்தை முன்னிட்டு வானொலியின் வரலாறும் சிறப்புகளும் என்ற அடிப்படையில் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் அகில இந்திய வானொலி நிலையம் பெருமை கொள்கிறது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலியின் வரலாறு, அதன் சாதனைகள், மக்களை கவர்ந்த நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக 3 அணிகள் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகள்: ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்கள் தங்களை தாங்களாகவே அறிமுகம் செய்து கொள்வார்கள். ஏ அணி. என் பேர் ராஜ்குமார், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். வெரி குட். உங்களுடைய பொழுதுபோக்குகளாக என்னங்க? என்னுடைய பொழுதுபோக்கு இசை நிகழ்ச்சிகள் பார்க்குறதுக்கு விருப்பம். நீங்கள் ஏ அணியினர்? என் பேர் ரஞ்சித், நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சேன். வெரி குட். உங்களுடைய பொழுதுபோக்குகளாக என்னங்க? என்னோட பொழுதுபோக்கு வந்து ஓவியம் வரைகிறது, அப்புறம் இசை கேட்குறது. ரொம்ப சந்தோஷம். 2 பேருமே பொறியியல் பட்டதாரிகள். ஸோ என்ன ஆகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? நான் வந்து பொதுப்பணி, அப்புறம் வந்து மக்களின் சேவைக்காக சந்தோஷம் படிக்கிறேன். நீங்கள்? நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். 2 பேருமே இன்ஜினியர்ஸாக வந்திருக்கீங்க. நீங்கள் பி அணியினர்? என் பேர் சந்தோஷ்குமார், நான் இளங்கலை தமிழ் படிச்சிருக்கேன். நீங்கள்? பி தினகரன், நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன். வெரி குட். உங்களுடைய பொழுதுபோக்குகளாக என்னங்க? கவிதை எழுதுறது. வெரி குட். படிக்கிறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வானொலி நிகழ்ச்சிகள்லாம் கேட்பீங்க இல்லையா? நிறைய தமிழ் நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் நிறைய வழங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கேட்குறது வழக்கம் இல்லையா? கேட்டிருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். சி அணியினர்? என் பேர் அக்பர் பாஷா, நான் வந்து மாவட்ட வட்டாட்சியராக ஆக ஆசைப்படுகிறேன். சூப்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள்? வணக்கம் ஐயா, என் பெயர் ஹரிபிரகாஷ், நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நீங்களும் பொறியியல் பட்டதாரிகள் இல்லையா? நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு அரசு பணி அதிகாரியாகவும் தமிழ் இலக்கியம் தொடர்பான ஆராய்ச்சியும் எழுதணும் ஆர்வம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நேரா நிகழ்ச்சிக்கு போவோமா? இந்த முதல் சுற்று வந்து வானொலியினுடைய ஆரம்ப நாட்களை பற்றிய ஒரு சுற்று. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல வானொலி எப்படிலாம் நம்ம வளர்ந்தது அப்படின்ட்டு. முதல் கேள்வி ஏ அணிக்கு. வானொலியை கண்டுபிடித்தவர் இத்தாலிய நாட்டு அறிவியல் அறிஞர் மார்க்கோனி என்பதை அனைவரும் அறிவோம். அவர் முதலில் எந்த ஆண்டு வயர்லெஸ் சிக்னல் மூலமாக ஒலிபரப்பை நிகழ்த்தி காட்டினார்? அந்த வருஷம் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நீங்கள்? 1926. 26ல் இந்தியாவுக்கே வானொலி வந்துச்சே. இந்தியாவிலேயே நிறைய பகுதிகளில் வானொலி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் முயற்சி செய்யலாம். பி அணியினர்? 1987. 1987? 1887. 1887. 1887. நீங்கள்? சி அணியினர்? 1901. 1901. ரொம்ப க்ளோஸாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஓரளவுக்கு க்ளோஸாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் இல்லையா? அதனால் வேண்டி உங்களுக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள் கொடுக்குறேன். ஆனால் வந்து சரியான ஆண்டு வந்து 1896ஆம் ஆண்டு.
அவர் முதலில் 1896ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி இங்கிலாந்து அரசிடம் தன் சாதனைகளை விளக்கி காட்டினார். இதன் நினைவாக ஒரு பெயர் பலகை கூட லண்டன் மாநகரத்திலே இருக்கின்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. இந்தியாவில் முதல் ஒலிபரப்பு எந்த ஆண்டு எந்த நகரத்தில் தொடங்கியது? முதல்ல இந்தியாவில் வானொலி அறிமுகம் எந்த நகரத்தில் எந்த ஆண்டு தொடங்கியது? சென்னை. தவறான விடை. நீங்கள் முயற்சி செய்யலாம். சி அணியினர். பாம்பே சார். பாம்பேயில் எந்த வருஷம்? 1923. மிகச்சரியான விடை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. 1923ஆம் ஆண்டு பாம்பாய் நகர், அப்போதான் பம்பாய்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, பம்பாய் நகரத்தில் தொடங்கியது. 1923ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பாம்பே ரேடியோ கிளப் என்னும் அமைப்பு இந்தியாவின் முதல் ஒலிபரப்பை தொடங்கியது. சி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. முதலில் சென்னையில் எந்த ஆண்டு ஒலிபரப்பு தொடங்கியது? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சென்னையில் எந்த வருஷம் தொடங்கிச்சு? இந்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே. 1967 சார். 1967ஆ? தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர் முயற்சி செய்யலாம். 1936. 36ம் சரியான விடை அல்ல சார். 1938. இல்லை, 38 என்பது வேறு ஒரு சரித்திரத்தை பின்னணியாக கொண்டது. 38 சரியான விடை அல்ல. இன்னொரு முறை நீங்கள் முயற்சி செய்யலாம். சி அணியினர். 1935. இல்லை. நீங்கள் சார் 1927 சார். 27. நீங்கள் பி அணியினர். சார் 1938. இல்ல, நான் ஒரு குறிப்பு தரேன். பம்பாயில ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப சமீபத்திலேயே, நம்ம ரொம்ப அருகாமையிலேயே சென்னைக்கும் தொடங்கப்பட்டது. 1926. நீங்கள் 1924. 24 சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 1924ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் என்ற அமைப்பால் எழும்பூரில் இருந்து ஒலிபரப்பு முதலில் தொடங்கியது. சென்னையில் ஒலிபரப்பு தொடங்கி 100 ஆண்டுகள் இந்த ஆண்டில் நிறைவு பெற இருக்கின்றது. வானொலியினுடைய ஆரம்ப நாட்களை பற்றி இன்னும் ஒரு சுற்று நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. அகில இந்திய வானொலி என்ற பெயர் மாற்றம் 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி நிகழ்ந்தது. எந்த பழைய பெயரிலிருந்து இவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? அதுக்கு முன்னாடி ஒரு பெயர் இருந்தது, அதுதான் 1936ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி அப்படின்னு மாத்துறாங்க. அந்த பழைய பெயர் என்ன? இந்த கேள்வி ஏ அணிக்கு. பாஸ். நீங்கள் முயற்சி செய்யலாம். பி. சார் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சேனல். அவங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுங்க. பி அணியினருக்கு. அதாவது இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ், அதுதான் சரி, ISBS. அவங்க ஓரளவுக்கு நேராக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருது. உங்கள் டர்னில் இந்த கேள்வி வருது. சென்னை வானொலி நிலையம் முதலில் எந்த ஆண்டு தன் ஒலிபரப்பை துவக்கியது? 1938 சார். 38 மிகச் சரியான விடை. அவங்களுக்கு 10 மதிப்பெண் கொடுத்துருங்க. 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது சென்னை வானொலி நிலையம். மதராஸ் 1 அலைவரிசை மற்றும் மதராஸ் 2 அலைவரிசைகளை கொண்டு சென்னை வானொலி நிலையம் தொடங்கப்பட்டது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. சென்னை வானொலி நிலையம் 1938ஆம் ஆண்டு தன் ஒலிபரப்பு சேவையை தொடங்குவதற்கு முன்பு மக்களுக்காக நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பு செய்தவர்கள் யார்? பாஸ். இப்போ வாய்ப்பு ஏ அணியினருக்கு. பாம்பேயிலிருந்து சார். இல்லை, இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க சார். பி அணியினர். அமைச்சுக வானொலி நண்பர்கள் அந்த குழுவால் மெட்ராஸ் மாநகராட்சி அதை டேக்கன் பண்ணி நடத்திட்டு இருந்தோம். மெட்ராஸ் மாநகராட்சி அழகா சொல்லியிருக்காரு. சென்னை மாநகராட்சி தான் ரிப்பன் மாளிகையிலிருந்து நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி வந்தது. நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு ஏதுவாக மெரினா கடற்கரையில் பப்ளிக் ரேடியோ அமைப்பை வச்சு அவங்க மக்களுக்காக நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி வந்தார்கள். அவங்களுக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண் கொடுங்க பி அணியினருக்கு. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த ஒரு அப்ரிவேஷன் ரவுண்டு. இப்போ முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. ரேடியோ ஒலிபரப்பில் AM என்பதன் விரிவு என்ன? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு போலாமா? VBS இதன் விரிவு என்ன சொல்லுங்க.
பாஸ். இப்போ வாய்ப்பு சி அணியினருக்கு வருகின்றது. வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. இல்லை, இது ஒரு நிகழ்ச்சியை தருகின்ற ஒரு அலை வரிசை. இது விஸ்வ ஹிந்து சபா. இல்ல, நீங்க ஏ அணியினர். விவித் பாரதி. விவித் பாரதி எஸ்க்குன்னா சர்வீஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். விவித் பாரதி சர்வீஸ். பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையிறீங்க இல்லையா? விவித் பாரதி சர்வீஸ் தான் விபிஎஸ். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. சிபிஎஸ் இதன் விரிவாக்கம் என்ன? சிபிஎஸ் சென்னை ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ். சென்னை பிராட்காஸ்டிங் சர்வீஸ் இல்லை. நீங்கள் ஏ அணியினர். பாஸ். இப்பொழுது வாய்ப்பு பி அணியினருக்கு வருகிறது. சார் கிரிக்கெட். கிரிக்கெட் இல்லைங்க, விபிஎஸ் சொன்னீங்க, விவித் பாரதி சொன்னீங்க இல்லையா? அதோடு தொடர்புடைய ஒரு பேர் தான் இந்த சிபிஎஸ் விரிவு. யாரும் சரியான விடை சொல்லல, நான் சரியான விடை சொல்றேன். சிபிஎஸ் என்பது கமர்ஷியல் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் சென்டர்ஸ். இது ரேடியோ விளம்பரம் மற்றும் விற்பனை சார்ந்த துறைகளை கவனித்துக் கொள்கிறது. இப்போ அடுத்த சுற்று 1947 ஆண்டுக்கு பிறகு, நாம் சுதந்திரம் அடைந்த ஆண்டுக்கு பிறகு வானொலி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது மொத்தம் எத்தனை வானொலி நிலையங்கள் இயங்கி வந்தன? 6. மிக சரியான விடை. ஏ அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்களை கொடுக்கலாம். அப்பொழுது வெறும் 11% நாட்டு மக்களையே அகில இந்திய வானொலி நிலையம் சென்றடைந்தது. பரப்பளவில் வெறும் 2.5% அது நிறைவு செய்தது. இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பி அணிக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது மொத்தம் 6 வானொலி நிலையங்கள் இயங்கி வந்தன. அப்போ அவற்றுள் 5 நிலையங்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா, டில்லி மற்றும் லக்னோ. இதுதான் 5. எந்த நகரம் 6வது? சார் பெங்களூர். இல்லை, தவறான விடை. நீங்கள் சி அணியினர். திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் இல்லை. திருச்சிராப்பள்ளி. மிகச் சரியான விடை. திருச்சிராப்பள்ளி. அவருக்கு உங்களுடைய கரவொலியை எழுப்பி ஊக்கப்படுத்துங்கள். திருச்சிராப்பள்ளி மிகச் சரியான விடை. திருச்சிராப்பள்ளி தான் அந்த 6வது ஒலிபரப்பு வானொலி நிலையமாகும். நமக்கெல்லாம் பெருமை. தமிழ்நாட்டிலேருந்து 2 வானொலி நிலையங்கள் சுதந்திரம் அடைந்த போது இருந்தது, சென்னையும் திருச்சியும். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போகலாம். இந்தியாவில் முதலில் வானொலியில் எந்த ஆண்டு செய்தி வாசிப்பு தொடங்கியது? 1950. 1900. இல்லை, அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி. நீங்கள் ஏ அணியினர் முயற்சி செய்யலாம். 1936. 1936. 1936 மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 1936 ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்தியாவின் முதலில் வானொலியில் செய்தி வாசிப்பு தொடங்கியது. இப்போ அடுத்த சுற்று வானொலியின் மூலம் புகழ் பெற்றவர்கள். முதல் கேள்வி. இதுவரை 2 தமிழ் நாவலாசிரியர்களுக்குத்தான் ஞானபீட விருது கிடைத்துள்ளது. அதில் ஒருவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணிபுரிந்தவர். அவர் யார்? நீங்கள் முயற்சி செய்யலாம். பி அணியினர். செம்மஞ்சூர். இல்ல, தமிழ்ல ஞானபீட விருது வாங்கியவர்கள் 2 பேர்ல ஒருத்தர் அகில இந்திய வானொலியத்தில் பணியாற்றியவர். ஜெயகாந்தன் இல்லை. நீங்கள்? அகிலன் மிகச் சரியான விடை. அகிலன், திரு PV அகிலாண்டம். சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகிறார். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. முதலில் சென்னை வானொலி நிலையத்தில் நாடக நடிகையாக தனது பயணத்தை தொடங்கி பின்பு மிகப்பெரிய திரை நட்சத்திரமாக உயர்ந்த நடிகை யார்? நீங்க முயற்சி பண்ணுங்க. பி அணியினர். வாணி ஜெயராம். இல்லை. வாய்ப்பு சி அணியினருக்கு. KP சுந்தராம்பாள். இல்லை. நீங்கள் ஏ அணியினர். சாவித்ரி. இல்லை. சரி, நான் சரியான விடையை சொல்றேன். சவுகார் ஜானகி. அவர்கள் தான் சென்னை வானொலியத்தில் நாடக நடிகையாக இருந்தவர். பின்பு மிக உயர்ந்த திரை நட்சத்திரமாக ஆனார். இப்போ சி அணியினருக்கு கேள்வி. மிகவும் பிரபலமான இன்று ஒரு தகவல் என்ற வானொலி நிகழ்ச்சியினை வடிவமைத்து வழங்கியவர் யார்? சி அணியினருக்கு. பாஸ். நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏ அணியினர். பாஸ். இப்போ நீங்க பி அணியினருக்கு வாய்ப்பு. இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை வடிவமைத்து வழங்கியது யார்? பாஸ். சரி, நான் சரியான விடையை சொல்றேன். தென்கட்சி கோ சாமிநாதன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் நடந்த சுற்றுகளில் ஏ அணியினர் 50 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பி அணியினர் 20 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். சி அணியினர் 15 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இனி வரும் சுற்றுகளில் அதிக மதிப்பெண்களை பெற நம்முடைய வாழ்த்துக்கள்.
இப்போ வந்து அடுத்த சுற்றுக்கு போகலாம். இது வந்து ஒரு ஆடியோ ரவுண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ கேட்க போகிறீங்க, அது யாருடைய குரல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நல்லா கூர்ந்து கவனிங்க. एक संदूक में पेश गया हूँ, लेकिन संदूक तो नहीं थी, कोई भी हवा का प्रकाश का वहाँ इंतजाम तो है, लेकिन मैं किसको पूछूं, क्यों पूछूं, मेरे पास समय कहाँ है। मैं तो वहाँ गया, एक जंगली प्राणी जाकर बैठ जाता है, पीछे उसको बोलना है, जिसको बोलता है उसको तो देखता भी नहीं है, वो तो बेचारे पड़े हैं दूर दूर। वो तो मेरा ख्याल है कि कुछ 80 माइल है, 80 माइल से अधिक है, कम तो नहीं है। वहाँ उनको बोलना था और अभी मुझको सुनाते हैं कि वो तो ऐसा इंतजाम किया। இப்போ ஏ அணியினர், இது யாருடைய குரல்னு நீங்கள் சொல்லணும். அடல் பிஹாரி வாஜ்பாய். இல்லை இல்லை. பி அணியினர் திரு மகாத்மா காந்தி அவர்கள். மிகச் சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பி அணியினர் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்தது இன்னொரு ஆடியோ கேட்க போகிறீங்க. இந்த வாய்ப்பு பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. ஆடியோவை கேட்டுட்டு அது யாருடைய குரல் அப்படின்னு சொல்லணும். Will you kindly now listen? I am talking to you from a great distance, and my voice is slightly spoilt by the very good but not yet perfect instrument through which I am speaking. And I am speaking from Madras All India Radio Broadcasting Station. I have been given the honor of inaugurating this Hindustan Akashvani in Madras. When anyone speaks, the vibrations taking shape according to each articulated sound are transmitted across the air and touching the membrane in the ear set it in corresponding vibrations. பி அணியினருக்கு இந்த வாய்ப்பு. இப்போ ஒரு வாய்ஸ் கேட்டிங்க இல்லையா, குரல், அது யாருடைய குரல் அப்படின்னு சொல்லணும். சார் திரு ராஜகோபாலாச்சாரி. 10 மதிப்பெண்கள் கொடுத்துருங்கம்மா. மிக சரியான விடை. பாராட்டுதல்கள், அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். ராஜாஜி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட திரு ராஜகோபாலாச்சாரியார் அவர்களுடைய குரலை தான் இப்போ கேட்டீங்க. ராஜாஜி அவர்கள் முதலில் சென்னையில் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட பொழுது, அதாவது 1938ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பொழுது சென்னை வானொலி நிலையத்திற்கு வந்து அவர் ஆற்றிய உரையை தான் இப்போ கேட்டீங்க. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நீங்கள் ஒரு ஆடியோ கேட்க போகிறீங்க, அது யாருடைய குரல் அப்படின்னு நீங்கள் கேட்டு சொல்லணும். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் நல்ல நம்ம இவர் மணிப்பிரவாளமாக அடிப்பேன், நம்ம அண்ணாதுரை சொல்ற மாதிரி. மற்ற லாங்குவேஜ் எல்லாம் ஐ கேன் மேனேஜ், அதாவது அவ என்ன பேசினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நாங்க 22 லாங்குவேஜ் ஆல் இண்டியா ரேடியோ பிறந்தது இங்க மாட்டுங்கால பார்த்தேன். அதனால இங்க எல்லாம் படிச்சது பள்ளிக்கூடம், காலேஜ். நாராயண சுவாமியை கல்யாணம் பண்ணிட்டு டெல்லிக்கு போனேன்னா 1/2 நூற்றாண்டு, அங்க 50 வருஷம். இது வந்து சி அணியினருக்கான கேள்வி. சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. பாஸ். நீங்கள் ஏ அணியினர். பாஸ். பி அணியினர். பாஸ். சரி, நான் சரியான விடையை சொல்கிறேன். சரோஜ் நாராயணசாமி அவங்களுடைய குரல் தான் இப்போ நாங்கள் கேட்டீங்க. இதில் யாருக்கும் மார்க் இல்லை. இவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற செய்தி வாசிப்பாளர். இது வந்து டெல்லியிலிருந்து அஞ்சலாகும் செய்திகள் அந்த வாசிப்பாங்க அவங்க. அடுத்த ரவுண்டு வந்து ஒரு அப்ரிவேஷன் ரவுண்டு. முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. எல்ஆர்எஸ் இதன் விரிவு என்ன? லாங் ரேடியோ சர்வீஸ். லாங் ரேடியோ சர்வீஸ் தப்பு. நீங்கள் பி அணியினர். சார் லோ ரேடியோ சீக்வன்ஸ். இல்லை, தப்பு. நீங்கள் சி அணியினர். எல்ஆர்எஸ் லாங் ரேஞ்ச் சீக்வன்ஸ். இல்லை 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 சார் லோ ரேஞ்ச் சிக்னல். மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன். லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன். லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன். சி அணியினருக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண்ணை கொடுத்துருவோம், சரிங்களா? லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன். தமிழ்நாட்டில் நாகர்கோயில், தருமபுரி போன்ற இடங்களில் லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் எனப்படும் வானொலி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. என்எஸ்டி இதன் விரிவு என்ன? பாஸ். சரி, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சி அணியினர். பாஸ். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? ஏ அணியினர். பாஸ். இப்போ நான் சரியான விடையை சொல்கிறேன். என்எஸ்டி என்பது நியூஸ் சர்வீஸ் டிவிஷன். இது 1948ஆம் ஆண்டு உருவானது. இப்போ அடுத்தது சி அணியினருக்கு. ஆர்என்யூ இதன் விரிவு என்ன? சி அணியினர். ரீஜனல் நியூஸ் யூனிட். அவ்வளோதான், ரீஜனல் நியூஸ் யூனிட். ரொம்ப சரியான விடை.
சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்துருங்கம்மா. முதல் மாநில செய்தி பிரிவு 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லக்னோ மற்றும் நாக்பூர் வானொலி நிலையங்களிலிருந்து தொடங்கியது. முதல்ல ரீஜனல் நியூஸ் யூனிட்டு. மாநில செய்தி பிரிவுகள் பம்பாய், சென்னை மற்றும் கல்கத்தா நகரங்களில் இருந்து 1953-54ஆம் ஆண்டுகளில் தொடங்கியது. இப்போது அடுத்தது நம்ம அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்றதை ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஏ அணியினர் 50 மதிப்பெண்களையும், பி அணியினர் 35 மதிப்பெண்களையும், சி அணியினர் 30 மதிப்பெண்களையும் பெற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்ற ஒரு ரவுண்டுக்கு போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு கேள்விக்கு 4 விடைகள் கொடுத்துருப்போம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நான் அதனுடைய சுற்றினுடைய விதிமுறைகளை படிக்கிறேன். இந்த சுற்று மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எனப்படும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் சுற்றாகும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 விடைகள் தரப்படும். கேள்வி கேட்கப்படும் ஒரு அணி சரியான விடையை தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அப்படி அவர் தவறான விடையை சொன்னால் அந்த தவறான விடை நீக்கப்பட்டு மற்ற 3 விடைகள் ஏனைய 2 அணிகளுக்கும் பொதுவாக கேட்கப்படும். 2 அணிகளும் தங்கள் விடையை சொன்ன பிறகு அதில் சரியான விடையை சொன்ன அணிகளுக்கு 5 மதிப்பெண் வழங்கப்படும். இப்போ முதல் கேள்வி ஏ அணிக்கு போகிறது. இது வானொலியினுடைய வளர்ச்சியை பற்றிய ஒரு ரவுண்டாக வச்சு போனோம். அகில இந்திய வானொலியின் ரேடியோ சங்கீத சம்மேளனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1954, 1964, 1965, 1961. 1964. 64 என்கின்ற தவறான விடையை சொல்லியிருக்கீங்க. அதனால் இப்போ வந்து பி அணிக்கும் சி அணியினருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. பி அணியினர் 1954, 1965, 1961 இந்த 3லேருந்து நீங்கள் ஒரு விடையை சொல்லணும். 1965. 65. நீங்கள் 1954. 1954 என்று சி அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். 1954 தான் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. விவித் பாரதி என்ற பெயரோடு விளங்கிக் கொண்டிருக்கும் வர்த்தக ஒலிபரப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நான் வந்து 4 ஆப்ஷன் தர்றேன். 1954, 1957, 1959, 1960. சார் 1957 சார். 1957 மிகச்சரியான விடை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. 1957 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தான் விவித் பாரதி என்ற அலைவரிசை தொடங்கப்பட்டது. பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்தி என்ற முறையை அகில இந்திய வானொலி நிலையம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? இப்போ நான் 4 ஆப்ஷன் தரேன். 1953, 1975, 1967, 1985. 1967. 1967. 1967 என்பது தவறான விடை. இப்போ வந்து 2 அணிகள் ஏக்கும் பிக்கும் இப்போ வாய்ப்பு செல்லுது. 1953, 1975, 1985 இது 3லேருந்து ஒரு சரியான விடையை சொல்லணும். ஏ அணியினர் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. 1985. 1985. நீங்கள் சார் 1985 சார். 2 பேருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. 2 பேருக்குமே 5 ஊக்க மதிப்பெண்கள் கொடுத்துருங்க. ஏ அணியினர் மற்றும் பி அணியினருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு சுற்று. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லை, சாதாரண சுற்று தான் இது. நல்லா கேளுங்க. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் இந்தியாவில் முதலில் எந்த இடத்திலிருந்து ஒலிபரப்பு சேவையை தொடங்கியது? இந்த கேள்வி வந்து ஏ அணிக்கு. மெட்ராஸ் தவறான விடை. பி அணியினர் சார் திருச்சி. திருச்சிலையும் இல்லை. நீங்கள் சி அணியினர் நாகப்பட்டினம் என்பது தவறான விடை. நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? சார் நாகர்கோயில். மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அவர்களுக்கு பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்களை கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. இந்தியாவில் முதலில் பண்பலை ஒலிபரப்பு எந்த ஆண்டு எந்த நிலையத்திலிருந்து தொடங்கியது? சார் 1977 சென்னையிலிருந்து சார். மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் நம்முடைய பாராட்டுதல்கள்.
1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி சென்னை வானொலி நிலையத்தில் இருந்து தான் முதலில் பண்பலை ஒலிபரப்பு தொடங்கியது. இப்போ சி அணியினர் உங்களுக்கான கேள்வி. இன்றைக்கு நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒலிபரப்பாளர்களுடன் பேசுவது பெரும் புகழ் பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியல, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இது முதலில் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? சி அணியினருக்கான கேள்வி. 1985. 85 இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. 1967. ஏ அணியினர் 1967. தவறான விடை. நீங்கள் சார் 1997 சார். 97 தவறான விடை. நான் சரியான விடையை சொல்லிடுறேன். டெல்லியில் 10/1/1993ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி நிலையம் இதை தொடங்கியது. சரி, இப்போ அடுத்த ஒரு ரவுண்டுக்கு போகலாம். இசையை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இசை கலைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் அகில இந்திய வானொலி நிலையம் வழங்கும் மிக உயர்ந்த தகுதி எது? இந்த கேள்வி வந்து ஏ அணிக்கு. பாஸ். நீங்க முயற்சி பண்ணலாம். பி அணியினர். சார் மகா வித்வான். இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் சி அணியினர். சங்கீத. நான் சரியான விடையை சொல்லிடுறேன். டாப் கிரேட். சரிங்களா? டாப் கிரேட். கேள்வி வந்து பி அணிக்கு. இசை கலைஞர்களுக்கு அகில இந்திய வானொலி நிலையம் வழங்கும் தரவரிசை பட்டியல் எந்தெந்த தரவரிசை? முதல்ல எதுலேருந்து ஆரம்பித்து ஏறுமுகமாக சொல்லுங்க. மொத்தம் 4 கிரேடு இருக்குதுல. பாஸ். சரி, இப்போ வந்து சி அணியினருக்கு வாய்ப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பேசிக் கிரேடு, மீடியம். இல்லை, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஏ அணியினர். பாஸ். சரி, நான் சரியான விடையை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏறுமுகமாக சொல்கிறேன். முதல்ல பி கிரேடு, அப்புறம் பி ஹை கிரேடு, அப்புறம் ஏ கிரேடு, கடைசியில் தான் நான் சொன்ன டாப் கிரேடு. இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு கேள்வி சி அணியினருக்கு. இசை பற்றி தான் ஒரு கேள்வி. இப்போது 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி சென்னை வானொலி நிலையம் தொடங்கப்பட்டிருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்ச்சியில் முதல்ல வாய்ப்பாட்டு இசையை வழங்கியவர் யார்? இப்போ இந்த கேள்வி சி அணிக்கு. நீங்கள் சொல்லுங்கள். கேபி சுந்தராம்பாள். கேபி சுந்தராம்பாள் அவர்கள் இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏ அணியினர். பாஸ். நீங்கள் பி அணியினர். சார் செம்மங்குடி. சொல்லுங்க. செம்மங்குடி கிருஷ்ணசாமி. இல்லை, செம்மங்குடி அவர்களுடைய பேரை ஃபுல்லாக சொல்லிடுங்க. பேர் கரெக்டாக வர மாட்டேங்க சார். சரி, பரவாயில்ல. செம்மங்குடின்னு அவங்க சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு 5. ஏன்னா மக்களால் செம்மங்குடி என்று அன்போடு அழைக்கப்படுகின்றவர் செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள். அவங்களுக்கு பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்களை கொடுத்துருக்கு. அடுத்த சுற்று வந்து ஒரு விவசாயம், நாடகம், அதெல்லாம் பற்றி ஒரு சுற்று. இப்போ இந்த முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு வருகின்றது. சென்னை வானொலி நிலையத்தால் விவசாயிகளின் பயனுக்காக வழங்கப்படும் புகழ்பெற்ற விவசாய நிகழ்ச்சிக்கு என்ன பெயர்? பாஸ். நீங்கள் முயற்சி செய்யலாம். பி அணியினர். பாஸ். நீங்கள் சி அணியினர். வயலும் வாழ்வும். இல்லை, நானே சொல்கிறேன். சரியான விடை சொல்லட்டுங்களா? வீடும் வயலும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கேட்டிருப்பீங்க வீடும் வயலும்ன்ற நிகழ்ச்சியை. இப்போ இன்னொரு முக்கியமான விவசாயிகள் நிகழ்ச்சியில் வர ஒரு கேள்வி. அகில இந்திய வானொலியின் விவசாய செய்திகள் மிகுந்த புகழ் பெற்றதுடன் ரேடியோ நெல் என்று கிராம மக்கள் ஒரு நெல் வகையையே அழைக்க தொடங்கினார்கள். அது எந்த நெல் வகை? இந்த கேள்வி வந்து பி அணிக்கு. பாஸ். நீங்கள் சி அணியினர். ஐயாரெட்டு. இல்லை. நீங்கள் ஏ அணியினர். பாஸ். சரி, நான் சரியான விடையை சொல்கிறேன். ஆடுதுறை 27, அதுதான் சரியான விடை. அதே போன்று செடி முருங்கையை வானொலி முருங்கை என்றும் கிராம மக்கள் அழைத்து வந்தார்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. 1960களில் வானொலியில் ஒலிபரப்பான மனோரமா அவர்கள் நடித்த மிகவும் பிரபலமான காப்புக்கட்டி சத்திரம் என்கின்ற நாடகத்தை எழுதியவர் யார்? இந்த கேள்வி சி அணியினருக்கு. பேரறிஞர் அண்ணா. இல்லை. நீங்கள் ஏ அணியினர். பாஸ். பி அணியினர். மு கருணாநிதி. இல்லை. அதாவது வந்து மனோரமா அவர்களுக்கு ஆட்சின்ற பேரே இந்த நாடகம் மூலியமாக தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சரியான விடையை சொல்கிறேன். சுகி சுப்பிரமணியம் அவர்கள். அதை எழுதியவர் சுகி சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்த ரவுண்டு வந்து நம்மளுடைய வானொலியினுடைய பெருமிதத்தை பற்றிய ஒரு சுற்றாகும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. உலகிலேயே மிக உயரமான இடத்தில் நிறுவப்பட்டுள்ள வானொலி நிலையம் எங்கு உள்ளது? பாஸ். நீங்கள் பி அணியினர். ஸ்ரீநகர். இல்லை. நீங்கள் சி அணியினர். இமாச்சல் பிரதேஷ். இல்லை. கார்கில். மிக சரியான விடை. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள் கொடுங்க.
இந்தியாவில் கார்கின் பகுதியில் ஹம்பாட்டிங்லா என்னும் இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து 13,300 அடி உயரத்தில் உலகின் மிக உயர்ந்த இடத்தில் வானொலி நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு. உலகின் மிகப்பெரிய வானொலி கட்டமைப்பை கொண்ட நாடு எது? சார் இங்கிலாந்து. இல்லை, தவறான விடை. நீங்கள்? யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ. நீங்கள்? சார் ஆஸ்திரேலியா. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்க. ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தவறு. திருப்பி ஒரு ரவுண்டு கொடுக்குறேன். மறுபடியும் பி அணியிலேருந்து ஆரம்பிப்போம். சார் இந்தியா. சார் இந்தியா மிகப்பெரிய வானொலி கட்டமைப்பு உள்ளது. இந்தியா மிகச்சரியான விடை. 5 ஊக்க மதிப்பெண்கள் பி அணியினருக்கு. இப்போ அடுத்தது சி அணியினருக்கு. உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் மக்கள் அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க உதவும் செயலி. எஃப்எம் கோல்டு. இல்ல ஆப்புடைய பேரு. நீங்கள் ஏ அணியினர். நியூஸ் ஆன் ஏஆர். மிகச்சரியான விடை. நியூஸ் ஆன் ஏஐஆர். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, அவருக்கு பாராட்டுதல்கள். ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி, அடுத்த சுற்று. இதுவும் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் ரவுண்டு தான். உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பயணிப்போம். முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. நல்லா கேளுங்க. அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு தற்போது எத்தனை சதவீத மக்களை சென்று அடைகிறது? ஆப்ஷன் வந்து ஏ 92%, பி 96%, சி 99.19%, டி 100%. சி 99.9%. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். 99.19% மக்களை சென்று அடைகிறது. ஏ அணியினர் அவர்கள் முறையிலேயே 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அது பரப்பளவில் 92% நிறைவு செய்கிறது. இப்போ பி அணியினர், நீங்களும் கேளுங்க. இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு மொத்தம் எத்தனை மொழிகளில் ஒலிபரப்பாகிறது? ஏ 20 மொழி, பி 18 மொழிகள், சி 28 மொழிகள், டி 23 மொழிகள். இந்த கேள்வி வந்து பி அணிக்கு. 23. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை வானொலி நிலையங்கள் உள்ளன? ஆப்ஷன் கொடுக்குறேன். ஏ 420, பி 520, சி 470, டி 435. இதில் எது சரியான விடை? 520. 520 என்று சி அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். தவறான விடை. இப்பொழுது வாய்ப்பு ஏ அணிக்கும் பி அணிக்கும் வருகிறது. நான் திருப்பி 3 ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். ஏ 420, பி 470, சி 435. 435. நீங்கள் பி அணியினர்? சார் 420. சார் 420 என்று பி அணியினர் சொல்லுங்க. எல்லாருமே தவறான விடையை சொல்லியிருக்கீங்க. அதுதான். ஸோ கடைசியில் அதை ஒன்று மட்டும் சரியான விடை மட்டும் சொல்லலை. 470 என்பது தான் சரியான விடை. இதில் யாருக்கும் மார்க் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்கோரை பார்த்துருவோம். நீங்கள் அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கோர் என்னன்னு பார்த்துருவோம். 85 மதிப்பெண்களுடன் பி அணியினர் முன்னணியில் இருக்கிறார்கள். ஏ அணியினர் அவர்களுக்கு அருகாமையிலேயே 75 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். சி அணியினர் 35 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு நார்மல் சுற்று தான், ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த சுற்று வந்து பண்பலையை பற்றிய ஒரு விவரங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சுற்றாக அமைகிறது. முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. ஏஆர் எஃப்எம் கோல்டின் பழைய பெயர் என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது, ஏஆர் எஃப்எம் கோல்டு அப்படின்னு. இப்போ இல்லையா, அதுக்கு முன்னாடி அதனுடைய பழைய பெயர் என்ன? இந்த கேள்வி ஏ அணிக்கு. மெட்ராஸ் 1. இல்லை, அகில இந்திய அளவில் நான் சொல்கிறது. நீங்கள் முயற்சி செய்யலாம். பி அணியினர். சார் எஃப்எம் ரெயின்போ. இல்லை, தவறான விடை. நீங்கள் சி அணியினர். ஆகாஷ்வாணி. இல்லை, தவறான விடை. நான் சரியான விடையே சொல்லிடுறேன். ஏஆர் எஃப்எம் 2 அப்படின்றது தான் ஏஆர் எஃப்எம் கோல்டுனுடைய பழைய பேர். இப்போ வந்து அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. சென்னை, திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம், இதில் ஒரு பொருந்தாத ஒரு ஊர் இருக்கு வானொலி ஒலிபரப்பில். அது என்ன? சார் ராமேஸ்வரம். சார் என்ன? எதனால ராமேஸ்வரம்? அதெல்லாம் வந்து இந்த எஃப்எம் இது கிடையாது சார், ஸ்டேஷன் கிடையாது. வெரி குட், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சூப்பர்.
ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுங்க. பொருந்தாத ஒன்று ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் இங்கு மற்ற நிலையத்தின் நிகழ்ச்சிகளை உள்வாங்கி ஒளிபரப்பு செய்யும் ரிலே டிரான்ஸ்மிட் மட்டும் உள்ளது. இங்கு நிகழ்ச்சிகளை தயாரித்து அளிக்கும் வானொலி நிலையங்கள் இல்லை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போது சி அணியினருக்கு உங்களுக்குரிய கேள்வி. வானொலியில் பண்பலை ஒலிபரப்புகள் எந்த 2 அலைவரிசைகளுக்கு இடையே ஒலிபரப்பாகிறது? எஃப்எம்க்குன்னா அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த எதுக்குள்ளே அந்த ரேஞ்ச் இருக்கணும்? எல்லாருடைய பண்பலையும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அது எந்த ரேஞ்ச் சொல்ல முடியுமா உங்களால்? எதில் ஆரம்பித்து எதில் முடியும்? 88 kHz to சொல்லுங்க. 88 to 150 ரொம்ப தூரம் போயிட்டீங்க. 120 88 to 180 120 சார். 120 தவறான விடை. 88ன்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுத்துருங்க சி அணியினருக்கு. இப்போ யாராவது முயற்சி பண்ணுங்க. ஏ அணியினர் வந்து அந்த அந்த அடுத்த ரேஞ்ச் 88லேருந்து அடுத்த ரேஞ்ச் சொல்லுங்க. 88 to 105. 88 to 105. 105 தவறான விடை. நீங்கள் பி அணியினர் சார் 110 110ம் தவறான விடை. 88லேருந்து 110ம் தவறான விடை. 88 to 108 மெகாஹெட்ஸ். சரிங்களா? பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண். ஏன்னா அவர் 88ன்னு சொல்லியிருக்காரு. கொடுத்துருங்க. அடுத்தது ஒரு பொதுவான ஒரு சுற்று. இதுலேயும் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் சாய்ஸ்லாம் கிடையாது. இப்போ முதல் கேள்வி ஏ அணிக்கு வருது. அகில இந்திய வானொலியின் சிக்னேச்சர் டியூனுக்கு இசையமைத்தவர் யார்? இந்த கேள்வி ஏ அணிக்கு. பாஸ். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பி அணியினர். சார் தியாகராஜ பதர். இல்லை. நீங்கள் சி அணியினர். பாஸ். நான் சரியான விடையை சொல்லிடுறேன். ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த வால்டர் காஃப்மன் என்பவர் 1936ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலிக்கு சிக்னேச்சர் டியூனை வடிவமைத்து கொடுத்தார். இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணிக்கு. சரிங்களா? சென்னை வானொலியின் இளைஞர்களின் கலைத்திறனை மேம்படுத்தும் இளைய பாரத நிகழ்ச்சிகள் முதலில் எந்த ஆண்டு ஒலிபரப்பப்பட்டன? கலைத்திறன் அவங்களுடைய வாழ்க்கை 2014 சார். இவ்வளோ வருஷமா இருக்கு. 2014ன்றீங்க. நீங்க முயற்சி செய்யலாம். சி அணியினர் கொஞ்சம் பின்னோக்கி போங்க. 1975. 1975 75. இல்லை. ஏ அணியினர் 1964. 64ம் இல்லை. பி அணியினர் நீங்க முயற்சி பண்ணீங்களா? ட்ரை பண்ணுங்க சார். 1978 சார். இல்லை. நீங்கள் சி அணியினர் 1973. இல்லை. நீங்கள் ஏ அணியினர் 1976. இல்லை. 73ன்னு ஓரளவுக்கு க்ளோஸாக சொல்லியிருக்கிறாரு. 1970 என்பது சரியான விடை. அவருக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண் கொடுங்க அவருக்கு. 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் நாள் முதலிலே சென்னை வானொலியில் இளைய பாரத நிகழ்ச்சிகள் தொடங்கியது. இன்னைக்கு வந்து எஃப்எம் கோல்டில் 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எஃப்எம் கோல்டில் இளைய பாரத நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாக்கி கொண்டிருக்கின்றன. மாலை 7:10 முதல் 7:45 வரை இந்த நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாக்கி கொண்டிருக்கின்றன. இது திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. நல்ல கேளுங்க இதை. அகில இந்திய வானொலியின் ஒரு அங்கமாக இருந்த தொலைக்காட்சி எந்த ஆண்டு அகில இந்திய வானொலியில் இருந்து பிரிந்து தனிச்சையாக செயல்பட தொடங்கியது? இந்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. எந்த வருஷம்னு மட்டும் சொல்லுங்க. 1950. இல்லை. நீங்கள் ஏ அணியினர் 1997. 97 இல்லை. நீங்கள் சார் 1962 சார். இல்லை. நான் சரியான விடையை சொல்லிடுறேன். 1976. 76ல் தான் வந்து அகில இந்திய வானொலியிலிருந்து அவர்கள் தனியாக தூர்தர்ஷன் என்கின்ற அமைப்போடு செயல்பட தொடங்கினார்கள். இப்போ அடுத்தது வந்து அகில இந்திய வானொலியின் புகழ்பெற்ற நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு ரவுண்டு. நல்லா கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு வருகின்றது. மக்களிடம் மிகவும் புகழ்வாய்ந்த ஸ்பாட்லைட் என்னும் ஆங்கில நிகழ்ச்சி தினமும் எத்தனை மணிக்கு எஃப்எம் கோல்டில் கேட்கலாம்? ஸ்பாட்லைட்ன்ற நிகழ்ச்சி ரொம்ப பாப்புலரான நிகழ்ச்சி. இதை எத்தனை மணிக்கு கேட்கலாம் எஃப்எம் கோல்டில்? 9 PM. 9 PM. எவ்வளோ நேரம்? 9லேருந்து 9:30 வரையும். 9லேருந்து 9:30. நீங்கள் பி அணியினர்? சார் 1 hour சார். 9 to 10 சார். இரவில்? இல்லை, அதுவும் ஒரு தவறான விடை. நீங்கள் 8லிருந்து 9. இல்லை. நீங்கள் ஏ அணியினருக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் கொடுங்க. 9 o'clockனு சொல்லிட்டு இருக்காரு. 9 to 9:30ன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஆனால் சரியான விடை என்னங்க? 9 to 9:15. 9 to 9:15. இல்லை, அதுவும் கொஞ்சம் சரியான விடை அல்ல.
சரியான விடை வந்து 9:15 to 9:30. சரிங்களா? அது வந்து ஆங்கிலத்தில் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் கேட்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுங்க ஏ அணியினருக்கு. ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸாக சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பி அணியினருக்கு. நல்லா கேளுங்க, நிகழ்ச்சியை கேளுங்க. நேயர்கள் விரும்பி கேட்கும் நாட்டின் வணிக சந்தைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் மார்க்கெட் மந்த்ரா என்னும் நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தினமும் எத்தனை மணிக்கு ஒலிபரப்பாகிறது? சார் மாலை 4 to 5. 4 to 5 இல்லை. நீங்கள் சி அணியினர்? 3 மணிக்கு மாலை. இல்லை இல்லை. நீங்கள் ஏ அணியினர்? மதியம் 2லேருந்து இல்லை இல்லை. சார் 7 to 8 சார்? இல்லை, 7 to 8 தவறான. நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சி அணியினர்? மாலை 6 மணிக்கு. மாலை 6 மணியும் தவறான விடை. ஏ அணியினர்? காலை 9. இல்லை இல்லை, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். மாலை 6:30 முதல் 7 மணி வரை அது ஒலிபரப்பாகிறது. நிச்சயமாக அது உங்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் மார்க்கெட் மந்த்ரா. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. சென்னை வானொலியின் இளைஞர் நிகழ்ச்சிகள் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில் எத்தனை மணிக்கு ஒலிபரப்பாகிறது? இது வந்து சி அணியினருக்கு. 9:15 9. இல்லை இல்லை. நீங்கள் ஏ அணியினர்? 7:10 7:40. மிக அழகாக சொல்லியிருக்காரு. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்து வந்து ஒரு புது சுற்று தான் இது, மல்டிபிள் சாய்ஸ்லாம் கிடையாது. முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. பிரசார் பாரதி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1997. 97. மிக அழகாக சொல்லியிருக்காரு 1997 என்று. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 23/11/1997 ஆண்டு இது தொடங்கப்பட்டது. இது இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினால் தனியாக சட்டம் இயற்றப்பட்டு தனிச்சையாக செயல்படும் ஒரு அமைப்பு ஆகும். இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. 2001 ஆண்டு முதல் நவம்பர் மாதம் 12ஆம் தேதியை த பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் டே, அதாவது பொது சேவை ஒலிபரப்பு தினமாக கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. இது எதனால் அனுசரிக்கப்படுகிறது? சார் அரசு ஊழியர்களை கௌரவப்படுத்துறதுக்காக. இல்லை இல்லை. த பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் டே. நீங்கள் முயற்சி செய்யலாம். சி அணியினர்? பாஸ். ஏ அணியினர்? மகாத்மா காந்தி. சுதந்திரம் அடைந்த பின் காந்தியடிகள் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு விஜயம் செய்ததை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு வருகின்றது. நல்லா கேளுங்க. கர்நாடக இசை மற்றும் ஹிந்துஸ்தானி இசைக்கென்று அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் தனி அலைவரிசைக்கு என்ன பெயர்? வாய்ப்பு ஏ அணியினருக்கு செல்கிறது. சங்கீத நாடகம். சங்கீத. நீங்கள் பி அணியினர்? பாஸ். சரி, நான் சரியான விடையை நான் சொல்லிட்டுங்களா? ராகம். ராகம் தான் அந்த அலைவரிசையுடைய பேர். இந்த அலைவரிசை 26/1/2004 ஆண்டு தொடங்கப்பட்டது. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்ன மதிப்பெண் வாங்கியிருக்கீங்கன்றதை பார்த்துருவோம். ஏ அணியினர் 100 மதிப்பெண்களை பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக அருகாமையிலே 95 மதிப்பெண்களோடு பி அணியினர் இருக்கின்றார்கள். சி அணியினர் 45 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரே ஒரு சுற்று இருக்குது. கடைசி நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றுக்கு வருகின்றோம். இதில் யார் முன்னணியில் வராங்கன்றது இந்த கடைசி சுற்றை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் முதல் கேள்விக்கு வரேன். தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த மலையின் மீது அமைந்துள்ள 2 வானொலி நிலையங்கள் எவை எவை? ஊட்டி, கொடைக்கானல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஊட்டி மற்றும் கொடைக்கானல் இந்த 2ம் பண்பலை ஒலிபரப்பு நிலையங்களாகும். இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு வருகிறது. நல்லா கேளுங்க. இதில் பொருந்தாத ஒன்று எதுன்னு கண்டுபிடிக்கணும். இசை நிகழ்ச்சி, வினாடி வினா நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி, செய்தி ஒலிபரப்பு. சார் வினாடி வினா சார். ஏன் வினாடி வினா ஏன் பொருந்தாத நிகழ்ச்சின்றீங்க? எப்படி? ஒலிபரப்பு சார். செய்தி ஒலிபரப்பு. இல்லை இல்லை, இன்னொரு வாட்டி நல்லா கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் முயற்சி செய்யலாம். சி அணியினர்? ரேடியோவில் நடன நிகழ்ச்சி நடத்த முடியாது. அதான் கரெக்டான. ஏன்னா மற்ற எல்லாமே வந்து வானொலியில் ஒலிபரப்பு செய்யலாம். நடன நிகழ்ச்சி என்பது பார்த்து ரசிக்கும் ஒரு நிகழ்ச்சி. நடன நிகழ்ச்சி தான் இதில் பொருந்தாத ஒன்று. சி அணியினர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இப்போது நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. எஃப்எம் கோல்டு, இன்றைக்கி நம்மெல்லாம் ரொம்ப கேட்டுட்ருக்கோம் இல்லையா? எஃப்எம் கோல்டு இது முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1976. இல்லை இல்லை இல்லை. நீங்கள் முயற்சி செய்யலாம். ஏ அணியினர்? பாஸ். நீங்கள் பி அணியினர்? 1997.
97 இல்லை. நான் சரியான விடையை சொல்லட்டுங்களா? 19/2001 அன்று தான் எஃப்எம் கோல்டு முதலில் செயல்பட துவங்கியது. இது திரைப்பட பாடல்கள், செய்தி ஒலிபரப்பு மற்றும் செய்தி தொடர்பான நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இப்போ நம்ம ஸ்கோர் என்னன்னு பார்த்துருவோம். 110 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதல் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். அவர்களுக்கு அருகாமையில் 95 மதிப்பெண்களோடு பி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். நம்முடைய பாராட்டுதல்கள். 50 மதிப்பெண்களை பெற்று சி அணியினர் 3ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். வானொலி தொடங்கிய நாளிலே இருந்து இந்தியாவிலே அதனுடைய வளர்ச்சியை பற்றி மிக அரிய தகவல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். சூப்பர். நன்றி.